ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ திஸ் வீடியோ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். ஸோ யாராவது ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து லேடிஸ் தான் இருக்கீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்து யூ கேன் ஃபார்வர்ட் இட் டு யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு ஷாப்பிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு மாடல் வேர் பண்ணி பார்க்குறோம், ஓகேங்களா? ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இது வாங்கினவங்க அவங்களோட பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அந்த மாடல் வேர் பண்ணும்போது அப்படி இருந்தது, இப்படி நார்மலாக இருக்கிற பர்சன் நம்மள மாதிரி பர்சன் வந்து ஒருத்தவங்க வேர் பண்ணி பார்க்கும்போது அது என்ன அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸோ இல்லை அந்த அளவுக்கு அந்த லுக்கு அந்த ஸ்டைல்லாம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் எதனால அந்த ஸ்டைல் வந்து அந்த மாடலுக்கு இருக்கிற அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்படி இல்லாமல் போயிடும். ப்ளஸ் சைஸ் மாடல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே ஒரு ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணாங்கன்னா அந்த ஹவர் கிளாஸ் ஃபிகர் வந்து அவங்களுக்கு கச்சிதமாக அழகாக தெரியும். அது எப்படி அது எப்படி அந்த மாடலுக்கு போட்டால் மட்டும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை அழகாக ஸ்டைல் பண்ண முடியுது, அதே ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணால் அந்த லுக் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இன்னர் வேர்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பு, நம்ம யூஸ் பண்ணுற கீழே போடுற இந்த இன்ஸ்கர்ட்ஸ்லேருந்து நம்ம பேண்டீஸ்லேருந்து எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம போடுறதே கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம். என்ன ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரு டிஷர்ட் போடுறோன்னா நம்மளோட இன்னர் என்னவா இருக்கணும், ஒரு ஜீன் போடுறோன்னா என்னவா இருக்கணும், ஒரு சாரீ ட்ரைப் பண்ணோமா நமக்கு வந்து என்ன போடணும் இன்ஸ்கர்ட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வேர் பண்ணுறது இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ரீசனு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கியிருப்போம். நல்ல ஒரு பார்ட்டி வேராக எடுக்கணும், நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 2000 அந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரிபிள் டிஜிட் அமௌண்ட்லேயே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரம் ஒரு இன்னர்வேர் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 அந்த ஒரு ரேஞ்சிலேயே முடிச்சுக்க ட்ரை பண்ணுவான். பரவாயில்ல, இந்த ரேஞ்சிலே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் எடுத்து வச்சுட்டு போதும்பா அப்படின்னு நினச்சிடுவோம். ஏன்னா அது வந்து உள்ளே தானே போட போகிறோம், நம்ம வெளியே தெரிய போகுது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பேடட் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு சாரீ போட்டால் வேர் பண்ணக்கூடிய நார்மல் ப்ராவையே ஒரு டிஷர்ட்டுக்கு வேர் பண்ணுறது, சல்வாருக்கு வேர் பண்ணுறது, ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கும் நார்மல் ப்ராவே வேர் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு 1000 2000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட ஒர்த்தே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி இன்னர் நம்ம வேர் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கு, அந்த ட்ரெஸ்க்கு போட்டால் எப்படி இருக்கணும், அந்த மாடலுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி லுக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடக்கூடிய இன்னர் வேறு அதுக்கு ஏற்றதாக இருக்கணும். இன்னர் வேர்ஸை பற்றின இவ்வளோ ஐடியா அண்ட் இவ்வளோ நாலேஜ் எனக்கு வந்தது முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா ஷையவே தான். ஸோ என்னடா இவங்க திருப்பி வந்து ப்ரமோஷன் தான் சொல்ல போகிறாங்களா அப்படின்னா, நான் உண்மையை சொல்லணும்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விதமான இன்னர் வேர்ஸ் இருக்குது அப்படின்றதே இந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தா நான் உண்மையாகவே தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா? அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதுவும் ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு பெரிய இன்னர் வேர்க்குன்னு இருக்கிற பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்லணும்னு தெரிய அவசியம் இல்லை, நிறைய பெரிய பெரிய ஷோரூம்ஸாக இருக்குது. அங்கே இருக்கிற ப்ரைஸை விட இங்கே உண்மையிலே கம்மி தான், உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸுக்கு பயந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நானுமே அப்படிதான், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ. நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஆப்ஷனாக இருக்குது, மிட் ரேஞ்ச் ஆப்ஷனாக இருக்குது, கொஞ்சம் லோவான ஆப்ஷனாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில ப்ராஸ் அண்ட் இன்னர்வேர்ஸ் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஷையவே.comல. அது என்னன்றது ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாபுவோட கேமிலியா ஆரஞ்ச் எவ்ரிடே பிளஞ்ச் பேடட் ஒயர் ஃப்ரீ ப்ரா. ஷையவேல பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஸும் இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற மாடலே பார்த்தீங்களா சென்டரில் வந்து சின்ன ஒரு ஷ்ரிங்க் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு, கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு, சென்டரில் அழகாக சாட்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு லுக்கு. ஆக்சுவலி கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலர். எலாஸ்டிக்கோட குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போதே. அதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட டச் ஆகும்போது எந்த
ஒரு உறுத்தலும் இல்லாமல் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாட்டின் ஃபினிஷ் மாதிரி நல்ல ஒரு சில்கியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த வேர் பண்ண வந்து ஒரு மார்க்கோ அந்த ஒரு ஃபீலிங் எதுவுமே இருக்காது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தாபு பிராண்ட்லேயே மேரி ரோஸ் போல்கா பிரிண்ட் பேடட் வயர் ஃப்ரீ டிஷர்ட் ப்ரா. இது வந்து நம்ம டிஷர்ட் வேர் பண்ணுறோம் இல்லைனா டிஷர்ட் மாடலில் இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒரு ஆக்வர்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வராது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. 1500 மேலே நீங்கள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 ஃப்ரீ பேண்டிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 2 ஃப்ரீ பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிளாசிக்கோட பிளாக் கிரே பேட்ச் ஸ்டிரப் லெகின்ஸ். இது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பாதத்தில் வந்து அந்த ஒரு பேண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது காலை தூக்கும் போதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நமக்கு கிரிப்பாக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிளாசிங்கோட ஹாட் ரெட் சாரி ஷேப் வேர் வித் சைட் ஸ்லிட்ஸ். உங்களுக்கு சாரி கட்டினா குண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஷேப் வேர் மட்டும் வேர் பண்ணி சாரி கட்டி பாருங்க. உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்லிம்மாக காட்டும். ஷேப் வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேர்ல உட்காரும் போது சரி கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஆகிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் ஷையவேயோட பிராண்டில் பாருங்க எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. கால் மேலே கால் போடுறேன், காலை இப்படி மூவ் பண்ணுறது அந்த ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாகவே இருக்கும். ஷையவோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு லைனாக ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஷையவேல இப்போ ப்ராஸ் மட்டும் இல்லாமல் பேண்டீஸு, நைட் வேர்ஸு, பைஜாமாஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ரைஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 199லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியாக வாங்கும்போது நீங்கள் வாங்குற ஒரு ப்ரா பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி நீங்கள் ஷையவேல ஷாப்பிங் பண்ணும்போது கரெக்டான ப்ரா சைஸ் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்துறதா பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷையவேல ப்ரா சைஸ் கால்குலேட்டரும் அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவில் இன்னர் வேர்ஸ் பற்றினா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நாலேஜ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷையவேயோட பிளாக்ஸை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரி இன்னர் வேர் போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷையவேல நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகிறத கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நினைக்கிறது பிரைஸ் ஹையரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது கிடையாது. ஏன் நான் காரணத்தையும் சொல்றேன். இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50%, ஃப்ளாட் 40% அந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பை 3 get 2 ஃப்ரீ, அதுக்கப்புறம் 1500 மேலே வாங்கினீங்கன்னா 2 பேண்டிஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் அமௌண்ட்ல இருந்து ஈவன் 199 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 வரைக்கும் ப்ராஸ் வந்து அமௌண்ட் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் வேணும் ப்ராஸ் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி அதுல இருக்கிற நீங்க லோவோ மிட்டோ ஹையோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதை சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இது இல்லாம சில பிரைஸ் ஹேக்ஸும் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அமௌண்ட்ல ஒரு ப்ரா பார்த்துட்டீங்க, ஆர்டர் வந்து கார்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு பில் அமௌண்ட்டா வராது. இந்த ஃபிளாட் 50%, ஃபிளாட் 40% ஆஃபர்லாம் ஆட் ஆன அப்புறம் நீங்கள் ப்ரீபெய்டாக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஃபிளாட் 50%, 40% வந்து ஆஃபர் அவைல் பண்ணிப்பீங்க. இந்த ப்ரீபெய்டாக பே பண்ணுறதுனால 5% ஆஃபரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திவ்யா 10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மேலே ஒரு 10% ஆஃபரும் வரும். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆஃபர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட் நல்லாவே கம்மியாயிடும். ஸோ இந்த திவ்யா 10ன்ற ஆஃபர் மட்டும் என்னன்னா 10% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். பில் அமௌண்ட் வந்து 1000 rupeesக்கு மேலே நீங்கள் வாங்க போறீங்கன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்யா 10 நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா, ஒரு தடவை ஷாப்பிங்க்குன்னா அப்படி கிடையாது. நீங்கள் சப்போஸ் ஒரு 1 week இல்லை 10 daysக்கு அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு ஐட்டம் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் அதே கூப்பன் கோடா யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு வாட்டி 10% ஆஃபரும் வாங்கிக்கலாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து 10% வந்து ஆஃபர்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சிஓடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த 5% டிஸ்கவுண்ட் வேண்டாம், நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சிஓடியும் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. டெலிவரி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள அப்படின்னா 1 dayலேயே உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 3 daysலேயே டெலிவரி ஆயிடும். ஸோ அதனால டெலிவரி பத்தி ப்ராப்ளமே கிடையாது. எல்லாரும் யோசிக்கிறது இன்கேஸ் ஃபிட்டிங் சரியில்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ஒரு ட்ரெஸ்னா நமக்கு ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. இன்னர் வேர்ஸ்லாம் கடையிலேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்து ஷையவேல அந்த ப்ராப்ளமே கிடையாது. 15 days
ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சைஸ் எனக்கு முன்ன பின்ன வேணும் அப்படின்னாலும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இது ஃபிட்டிங் பிடிக்கல அப்படின்னாலும் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூப்பன் கோடு எல்லா டீட்டெயில்ஸ், அதை நான் வாங்கினதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.